நம்ம பிரபஞ்சம் உருவானதை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேரி பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங். அப்படிப்பட்ட தேரி வந்து நம்ம பிரபஞ்சம் உருவாகும் பொழுது 2 விதமான பொருட்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்று மேட்டர், இன்னொன்று ஆன்டி மேட்டர். ஆனால் இப்போ இருக்க ரியாலிட்டி நம்ம பார்க்குற அப்சர்வபிள் யூனிவர்ஸில் மோஸ்ட்லி மேட்டர் தான் இருக்குது. இந்த ஆன்டி மேட்டர் எங்கே போச்சு? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இப்போ இருக்கிற யூனிவர்ஸில் இது எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும்? அவ்வளோ அமௌண்ட்டில் இருந்த ஆன்டி பார்ட்டிகல்ஸ் எப்படி காணாமல் போச்சு அப்படின்ற டாப்பிக்கை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தி ஆன்டிமேட்டர். இந்த ஆன்டி மேட்டருக்கும் மேட்டருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட் அதோட சார்ஜ் வேரியேஷனை வச்சு தான் மேட்டர் ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கிறோம். இது இன்னும் புரியுற மாதிரி அப்படி சொல்லணும்னா, ஜென்ரலாக ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சிம்பிளஸ்ட் பார்ட்டிக்கல் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆட்டம்ஸில் 2 சார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், அதுதான் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம், ஆட்டம்க்கு நடுவில் இருக்கும். அதே நேரத்தில் சுற்று வட்டாரத்தில் சுற்றுற எலக்ட்ரான்ஸு நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். இதே ஒரு ஆன்டி மேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஆட்டம்ஸில் தான் உருவாயிருக்கும். ஆனால் அந்த ஆட்டம்ஸ் இதே ஆட்டம்ஸால் ரெசம்பிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸு நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். நம்மளோட சராசரியான அந்த ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சார்ஜ் இருக்குல்ல, அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற இதுதான் ஆன்டி பார்ட்டிக்கல், ஆன்டி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னும் சயின்டிஃபிக் டைமில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ், அதே ஆன்டி பார்ட்டிக்கல் அதாவது ஆன்டி எலக்ட்ரானை நம்ம பாசிட்ரான்னு சொல்லுவோம். ஏன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ். இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த நியூட்ராலிட்டி வகை வந்து ஆப்போசிட்டாக இருக்க பட்சத்தில் தான் நம்ம இது ஆன்டி பார்ட்டிக்கல் இல்லைனா நார்மல் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிக்கலால் உருவான மேட்டரை நார்மல் மேட்டர், ஆர்டினரி மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆன்டி பார்ட்டிக்கலால் உருவான மேட்டரை நம்ம ஆன்டி மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் மாதிரியே புரோட்டானுக்கு ஆன்டி புரோட்டான் இருக்குது, அதே மாதிரி நியூட்ரானுக்கு ஆன்டி நியூட்ரான் இருக்குது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டவுட் வரலாம். நான் நியூட்ராலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அப்போ தான் வந்து அது பார்ட்டிக்கல் வந்து நார்மல் பார்ட்டிக்கலா இல்லை ஆப்போசிட்லி சார்ஜாக இருந்தால் அது ஆன்டி பார்ட்டிக்கலா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆக்சுவலி சார்ஜே கிடையாது, நியூட்ரல் சார்ஜ். ஆனால் அதுக்கு ஒரு ஆன்டி நியூட்ரான் இருக்கும். அது எப்படி பாசிபிள்? இதுக்கு டைம் தரேன், ஆனால் பாஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக யோசிச்சிருப்பீங்க, ஆன்சர் தெரிஞ்சிருக்காது, அப்படின்லாம் கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க. நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முதல்ல சொன்ன எலக்ட்ரான்ன்றது அது சபாட்டாமிக் பார்ட்டிக்கல். எலக்ட்ரானை அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. ஆனால் இந்த நியூட்ரான் புரோட்டான் இருக்குல்ல, இது அதோட முடிஞ்சிருதில்லை. இது நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிரிக்க முடியும். இந்த புரோட்டான் நியூட்ரானுக்குள்ளே வந்து குவார்க்ஸ் அப்படின்றக்கூடிய சிம்பிளஸ்ட் யூனிட் இருக்குது. இதுதான் வந்து இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் உருவாக்குது. அதே நேரத்தில் குவார்க்ஸ்ன்றது நிறைய டைப்ஸ்லையும் இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு ஆட்டம்ஸில் 2 டைப்பான குவார்க் தான் பார்க்க முடியும். ஒன்று அப் குவார்க்கு, இன்னொன்று டவுன் குவார்க்கு. இந்த அப் குவார்க்குக்கும் டவுன் குவார்க்கும் நியூட்ராலிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த அப் குவார்க்குக்கு +2/3ன்ற ஒரு சார்ஜ் இருக்கும், இதே டவுன் குவார்க்குக்கு -1/3 இருக்கும். இந்த 2 குவார்க்கும் சேர்ந்து தான் நம்மளுக்கு நியூட்ரானை ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அது வந்து எண்ட் ரிசல்ட்டாக வந்து நியூட்ரல் சார்ஜ், ஒன்றுமே இல்லாத சார்ஜாக வருது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரான் வந்து 3 குவார்க்கால் உருவாயிருக்கும். இதில் ஒரு குவார்க் வந்து அப் குவார்க்காக இருக்கும், மீதி 2மே வந்து, அதாவது மீதி 2 குவார்க் வந்து டவுன் குவார்க்காக இருக்கும். அதே நேரத்தில் நான் சார்ஜ் சொல்லியிருப்பேன், அப் குவார்க்குக்கு +2/3, இதே டவுன் குவார்க்குக்கு -1/3. ஆனால் இது 2 இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் வந்து நெகட்டிவில் வந்து -2/3 வரும். அப்போ இந்த 2 சார்ஜும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் அவுட் ஆகி நியூட்ரானுக்கு எண்ட் ரிசல்ட்டாக சார்ஜே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதுவே ஆன்டி நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அப் குவார்க் இருக்குல்ல, இதோட சார்ஜே வந்து ஆன்டி அப் குவார்க்காக இருக்கும். அதாவது +2/3 நம்ம சொல்கிறோம் நம்ம மேட்டரில், இது ஆன்டி மேட்டரில் அந்த குவார்க் வந்து ஆன்டி அப் குவார்க் -2/3 இருக்கும். அதே வந்து ஆன்டி டவுன் குவார்க் வந்து +1/3 இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணும்போது அந்த டைப்பான நியூட்ரானில் நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட்டாக ஆன்டி நியூட்ரான் சார்ஜே இல்லாமல் வருது. பட் சபாட்டாமிக் பார்ட்டிக்கல் வந்து அந்த குவார்க்கோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இங்கே வேறு மாதிரி இருக்குது, அங்கே வேறு மாதிரி இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் எப்படா இது நியூட்ரான் ஆன்டி நியூட்ரான் டிஸ்டிங்யூஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து நான் வெப்பில் தேடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஜென்ரல் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட மேட்டருக்கு ஒரு மாஸ் இருந்து அதுக்கு ஒரு வித்தியாசமான சார்ஜ் இருந்தது அப்படின்னா வந்து
அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஆன்டி மேட்டர் எப்பயுமே நம்ம யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம அதை உருவாக்க முடியும். எப்படி கதையில் ஹீரோ இருக்கானா வில்லன் இருப்பான்ல, அந்த மாதிரி தான் ஹீரோன்றது மேட்டர். அதுக்கு அப்படியே ஈக்குவல் குவாலிட்டிஸ் வச்சுக்கிட்டு வேறு சார்ஜ், அதாவது இந்த கெட்ட எண்ணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருந்தா அது வந்து ஆன்டி மேட்டர் வில்லன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஆன்டி மேட்டரில் எங்கே போச்சு நீங்கள் கேட்கலாம். ஆன்டி மேட்டர் வந்து யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டுமே தான் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து மேட்டர் வந்து டாமினேட் பண்ணி அது அதிக குவான்டிட்டியில் இருந்ததுனால ஆன்டி மேட்டர் மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அது எப்படி அழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு மேட்டர் ஆன்டி மேட்டர் ரெண்டுமே வந்து கம்பைன்ட் ஆச்சு, அது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்புல வந்தாலே அது ஒரு பெரிய எனர்ஜியாக ஒரு பாம் மாதிரி வெடிச்சிடும். இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் அப்போ மேட்டர் ஆன்டி மேட்டரும் கொலைடாய் இந்த ப்ராசஸ் பேர் வந்து அனிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்து கடைசியாக மேட்டர் வந்து அந்த வாரை வின் பண்ணி ஆன்டி மேட்டர் மொத்தமாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம பிரபஞ்சத்தில் இவ்வளோ கம்மியான அளவில் இருக்குது, அழிஞ்சே போச்சு அப்படின்ற அப்புறம் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது இன்னுமே அழிஞ்சிட்டா கூட சில ரியாக்ஷன்ஸில் இந்த ஆன்டி மேட்டரை நம்ம பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பாசிட்ரான், அதாவது எலக்ட்ரானோட ஆன்டி மேட்டர். இது வந்து ஆக்சுவலி ரேடியேஷன், இந்த நியூக்ளியர் டீகேல் நடக்கக்கூடிய ரேடியேஷனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரேடியேஷனில் காமா ரேஸ் தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்த காமா ரேஸ் வெளியே வரதுக்கு முன்னாடி இது எது கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் டீப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த நியூக்ளியஸ்லேருந்து வரக்கூடிய பாசிட்ரான், அதாவது எலக்ட்ரானோட ஆன்டி மேட்டர். இந்த பாசிட்ரான் அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கம்பைன்ட் ஆகி தான் நம்மளுக்கு 2 ஃபோட்டான்ஸ் ஆஃப் காமா ரேஸே வெளியே வருது. ஃபோட்டான்ஸ்னால் வந்து இந்த காமா ரே லைட் ரேலாம் இருக்கும்ல, அதோட சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் ஃபோட்டான்ஸு. இந்த ஃபோட்டான்ஸ் வந்து காமா ரே ஃப்ரீக்வன்சியில் வெளியே வரும்போது தான் சயின்டிஸ்ட் வந்து இதை கிரியேட் பண்ணது பாசிட்ரான் அப்புறம் எலக்ட்ரான். இந்த காம்பினேஷன் தான் நமக்கு இந்த ரேஸே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு முதல்ல இந்த ஆன்டி பார்ட்டிகளுக்கு ஹைப்போசிஸே வச்சுது. இந்த ரேடியேஷனில் பேசிக்காக அனிலிங்கிற ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. அதாவது மேட்டரும் ஆன்டி மேட்டரும் கம்பைன்ட் ஆகும்போது நம்மளுக்கு ரேடியேஷனாக எனர்ஜி வெளியே வரும். இதுதான் வந்து அந்த ரேடியேஷனில் நடந்திருக்கு. பாசிட்ரான்ன்றது ஒரு ஆன்டி மேட்டர், அதாவது ஆன்டி பார்ட்டிகல். எலக்ட்ரான்ன்றது ஒரு ஜென்ரல் மேட்டர், அதாவது ஜென்ரல் பார்ட்டிகல். இது ரெண்டு கம்பைண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக லைட்டாக வந்து வெளியே வந்திருக்கு. ஃபியூச்சர் ரிசர்ச்சஸில் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டரை வச்சு ஆன்டி ஆட்டம்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்டி ஹைட்ரஜன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆன்டி ஹைட்ரஜன் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையும் எல்லா சார்ஜ் வேரியேஷன்லையும் நியூக்ளியஸும் எலக்ட்ரானும் சரி அப்படியே ஆன்டின்ற ஒரு சஃபிக்ஸை போட்டு அப்படியே வேறு மாதிரி சார்ஜில் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து பொதுவாக தெரியும் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆனால் இந்த ஆன்டி ஹைட்ரஜனில் நியூக்ளியஸை நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், அதுதான் பாசிட்ரான். சரி, அதை உருவாக்குற டெக்னிக்லாம் சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு இது அதிகமான குவான்டிட்டிஸில் உருவாக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அனிலிங் ப்ராசஸ் தான். நம்ம இந்த ஆன்டி மேட்டரை உருவாக்கின உடனே சில நேனோ செகண்ட்ஸில், அதாவது ஒரு செகண்டுக்கும் கம்மியான செகண்ட்லேயே வந்து இந்த அனிலிங் ப்ராசஸ்க்கு உட்பட்டு மேட்டரோட ரியாக்ட் ஆகி வெளியே ரேடியேஷனாக வெளியே வந்துடுது. அதனால தான் நம்மளால் ஆன்டி மேட்டரை நிறைய மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இது மேனுஃபேக்சர் பண்ணனாலும் அதுக்கு அதிகமான காஸ்ட் ஆகும். பட் ஒன்ஸ் இந்த ஆன்டி மேட்டரை மேனுஃபேக்சர் பண்ண கரெக்டான டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டோன்னா இது ஒரு பெரிய அழிவுக்கே வந்து ஆரம்பமாகும், ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா. ஏன்னா இந்த ஆன்டி மேட்டர் அனிலிங் த ப்ராசஸ் மூலிமா நார்மலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி, அதோட எனர்ஜியோட அதிகமான எனர்ஜி இது ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹிரோஷிமால போட்ட இந்த நியூக்ளியர் பாமோட இந்த ஆன்டி மேட்டர் பாம் போட்டால் கண்டிப்பாக நாடு அழியாது, உலகமே அழிஞ்சிருந்தான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஆன்டி மேட்டருக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபோட்டான்ஸுன்றது ஒரு பார்ட்டிக்கல் தான். அப்படி ஒரு சபாட்டாமிக் பார்ட்டிக்கல் லைட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஆன்டி ஃபோட்டான் இருக்குமா? இதுதான் என்னோடய கேள்வி. ஃபோட்டானுக்கு ஆன்டி ஃபோட்டான் பாசிபிளாக இல்லையா? கமெண்ட்டில் போடுங்க.